அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். தினம் ஒரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன். 20ஆம் நூற்றாண்டு இந்தியா சுதந்திரத்திற்கான போராட்டங்களை முன்னெடுத்து சுதந்திரம் அடைந்த பிறகு பல்வேறு மாற்றங்களையும் கண்டடைந்து அரசியல், பொருளாதாரம், வெளியுறவுத்துறை, கல்வி, மருத்துவம், உட்கட்டமைப்பு என்று படிப்படியாக பல்வேறு தளங்களிலும் தன்னை முதன்மைப்படுத்திக் கொண்டு வளர்ந்து கொண்டே போன சிறப்பான ஒரு காலம். பல ஆட்சி மாற்றங்கள், அரசியல் மாற்றங்கள் இவையெல்லாம் இந்திய மக்களை பல்வேறு தளங்களிலும் அன்றாட வாழ்க்கைக்கான மாற்றங்களை சந்தித்து கொண்டிருக்கக்கூடியதாய் செய்த ஒரு காலம். அப்படிப்பட்ட காலச்சூழலில்தான் இங்கே சமய வளர்ச்சியும் தத்துவ வளர்ச்சியும் புதுயுகத்திற்கு தகுதியாய் தன்னை மாற்றியமைத்து கொள்ள வேண்டியதாய் ஒரு எண்ணம் தோன்ற அதற்காக முதன்மைப்படுத்தப்பட்ட சில சமய தலைவர்களும் உருவாகி அதிலே சிலர் பெரும்பான்மை மக்களினுடைய ஆதரவை பெற்று சமுதாயத்தின் நன்மைக்காக, மக்களின் முன்னேற்றத்திற்காக போதனைகள் செய்து வளர்ந்து அவர்கள் காலத்திற்கு பிறகும் கூட அந்த நிறுவனங்கள் இங்கே நிலை பெற்றும், இன்னும் சொல்லப்போனால் அவற்றில் சில உலகெங்கிலும் கிளை பரப்பி இன்று வரையிலும் இந்திய தத்துவியல் மரபின் பெருமையை பறைசாற்றிக் கொண்டு மக்கள் சேவையிலே ஈடுபட்டிருக்கிறது. இதை கடந்து புதுயுகத்திற்கான சமய பிரச்சாரம் என்ற அளவிலே தம்முடைய மனதில் தோன்றிய மாற்று கருத்துக்களை, எதிர்மறையான கருத்துக்களை முன்மொழிய தொடங்கி அதன் மூலமாக உலக அளவிலே பிரசித்தமடைந்து பிறகு பல்வேறு சச்சரவுகளுக்கும் சர்ச்சைகளுக்கும் உள்ளாகி தம் வாழ்க்கையின் இறுதிக்காலம் வரையிலும் ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு புதிய கோணங்களிலே வாழ்க்கையை அணுகிச் சென்ற திரு ரஜினேஷ் ஓஷோ என்பவரை பற்றித்தான் இன்றைய தினமொரு கதை நிகழ்ச்சியிலே நாம் பார்க்க இருக்கிறோம். 1931ஆம் ஆண்டு மத்திய பிரதேஷ் மாநிலத்தில் இருக்கும் ஒரு சிற்றூரிலே பிறந்தவர் இவர். இவருடைய தாய் தந்தையர் இருவரும் மிக பிரபலமான துணிக்கடை, ஜவுளி வியாபாரம் பார்த்து வந்தவர்கள். ஜைன சமயத்தை பின்பற்றக்கூடிய இவர்கள் பாரம்பரியமான குடும்ப பின்னணி உடையவர்கள். இவருடைய தாய் வழி பாட்டனார் வீட்டில்தான் இவர் பிறந்தார். தாய் தந்தையர் அருகிலே ஒரு நகரத்தில் வசிக்க வேண்டிய காலம் ஏற்பட்டதாலே இவர் 8 வயது வரையிலும் தன் பாட்டனாரோடுதான் வாழ்ந்து வளர்ந்தார். இவர் பாட்டியின் செல்ல பேரனாக அமைந்துவிட்டபடியாலே எந்தவிதமான கட்டுப்பாடுகளும் இல்லாமல் முழு சுதந்திரத்தோடு இவருடைய இளமை பருவங்கள் கழிந்தன. 8 வயது வரையும் தாம் வாழ்ந்த அந்த வாழ்க்கை, அது கற்பித்த பாடங்கள், அங்கே தனக்கிருந்த சுதந்திரம், இவைகள்தான் தன்னுடைய மாற்று கருத்திற்கான வலியுறுத்தலை அதற்கு அடித்தளம் இட்ட காலமாக இவர் பின்னாளில் அறிவிக்கிறார். அந்த அளவிற்கு கட்டுக்கடங்காத சுதந்திரம் வழங்கப்பட்டு செல்லத்தோடு வளர்க்கப்பட்டவர்தான் திரு ரஜினேஷ் ஓஷோ. இவரை ரஜினேஷ் என்ற செல்லப்பெயரால் இளமை காலத்திலே இவருடைய குழந்தை பருவத்திலே அழைத்திருக்கிறார்கள். இவருடைய தாய் தந்தையர் இவர் பிறந்தபோது இவருக்கு வைத்த பெயர் சந்திரமோகன் ஜெயின் என்பது. சிறுவயதிலே, குழந்தை பருவத்திலே செல்லப்பெயராக இவரை ரஜினேஷ் என்று அழைக்கத் தொடங்க அதுவே தனக்கு விருப்பமான பெயராக இவர் பின்னாளில் மாற்றியமைத்துக் கொண்டார். இவர் 8 வயதடைந்திருந்த போது இவருடைய பாட்டனார் காலமானார். தினந்தோறும் தாம் பார்த்து வளர்ந்த, தம்மிடம் அன்பு பாராட்டிய ஒருவர் இல்லாமல் போன அந்த வெறுமை இவரை வெகுவாக பாதித்தது. அந்த பாதிப்பிலிருந்து மீள்வதற்குள்ளாகவே சில வருடங்களுக்குள் தம்முடைய பால்ய வயது தோழியும் இறந்துபட்டு போக இது தமக்குள்ளே பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்தியதாக அறிவிக்கிறார். மனித வாழ்க்கையிலே அன்பு முதலியவைகளெல்லாம் கூட அளவுபட்டுதான் இருக்குமோ, அது காலத்திற்குட்பட்டதுதானோ என்பன போன்ற கேள்விகள் தம்முடைய 11 வயதிலே இவரை சந்திக்க அந்த கேள்விகளுக்கு விடை தேடுவதை வாழ்க்கையாக அமைத்து கொண்டார். இதன் மூலம் இவர் தம்முடைய தனித்துவத்தை அறிந்திருக்க வேண்டும். அதனால்தான் இந்த ஒரு காலச்சூழலில் தன் தாய் தந்தையரோடு வசிக்க சென்ற இவர் எந்த பள்ளிக்கூடத்திலும் கல்லூரியிலும் இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை வாய்த்தது. காரணம், யார் என்ன பாடம் எடுத்தாலும் அதிலே குறுக்கே சென்று பாடங்களிலே கேள்வி கேட்பதாக கேள்விகளை தொடுக்கத் தொடங்கி பாடப்போக்கையே மாற்றியமைத்து இவையெல்லாம் கற்பதனால் என்ன பயன் என்று கேட்கத் தொடங்கி விடுவார். ஓரிரு ஆசிரியர்கள் என்று பார்த்தால் இவர் வகுப்பிற்கு வரும் அத்தனை ஆசிரியர்களும் இதே போலே பாடம் நடத்துவதற்கு இவர் இடையூறு செய்கிறார் என்ற அளவிலே பார்க்க தொடங்கினார்கள். இந்த நிலையில் இவர் பேச்சாற்றல் மிக்கவராக எந்த ஒரு விவாதத்தை எடுத்துக்கொண்டாலும் தம்முடைய மனதில் பட்ட கருத்துக்களை ஆழமாக தெளிவாக வரிசைப்படுத்தி பேசி எதிராளி தோற்றுப்போகும்படியாய் செய்யும் திறமையை வளர்த்து கொண்டார்.
தம்முடைய 20வது அகவை வரையிலும் கூட இந்த குணம் இவருக்கு ஒரு பெரிய உதவியாக இருந்திருக்க வேண்டும். கல்லூரிகளிலிருந்து விலக்களிக்கப்பட்ட இவர் பாடம் நடத்தும் வகுப்பறைகளுக்கு வரக்கூடாது என்றும் பரீட்சைக்கு மட்டும் வந்தால் போதும் என்று அறிவுறுத்தப்பட்டார். கல்லூரிக்கு வரவேண்டாம் என்று தடை விதிக்கப்பட்ட பிறகு இவர் அருகில் இயங்கி வந்த ஒரு பத்திரிகை அலுவலகத்திலே துணை எழுத்தாளராக தன்னை பணியில் அமர்த்திக் கொண்டார். அப்போது பலதரப்பட்ட தத்துவங்களையும் வாசிப்பதிலும் அதை அறிந்து கொண்டு சீர்தூக்கி பார்த்து அதிலே இருக்கக்கூடிய குறை நிறைகளை விவாதிப்பதிலும் தமக்கு ஆர்வம் இருப்பதை பார்த்து கொண்டார். எந்த பணிக்கும் செல்லாமல் கல்லூரி படிப்பிற்கும் இல்லாமல் பிள்ளை இப்படி இருக்கும் நிலையை பார்த்து வருந்திய பெற்றோர்கள் சமய உணர்வு ஏற்பட்டால் இவர் பக்குவமடைவாரோ என்று கருதி தாங்கள் சார்ந்த சமண சமயத்திலே இவரை ஈடுபடுத்த முயன்றார்கள். அதன் ஒரு அங்கமாக 1950களின் ஆரம்பத்திலிருந்து 68ஆம் ஆண்டு வரை தொடர்ந்து இவர் அங்கே நடந்து வந்த சர்வசமய மாநாட்டிலே, சமண சமய அந்த ஆச்சாரியர்கள் தொடங்கி வைத்த சர்வசமய மாநாட்டிலே கலந்து கொண்டு சமயங்கள் குறித்த தம்முடைய பார்வையும் பல்வேறு சமயங்களை சீர்தூக்கி அவற்றை பற்றிய கருத்துக்களையும் வகைப்படுத்தி பேசத் தொடங்கினார். இது மக்களினுடைய நல்வரவேற்பை பெற்றிருக்க வேண்டும். அதனால்தான் இவர் அங்கே தொடர்ந்து 15-16 ஆண்டுகள் இந்த சொற்பொழிவுகளை ஆற்றி வந்திருக்கிறார். இதற்கிடையே திடீரென்று ரஜினேஷ் ஒரு நாள் தம்முடைய 21வது வயதிலே வீட்டின் அருகே இருந்த ஒரு பூங்காவில் ஒரு மரத்தடியிலே அமர்ந்து கொண்டு தாம் ஏதோ சிந்தனையிலே ஆழ்ந்திருந்த போது தாம் இறைவனால் தடுத்தாட்கொள்ளப்பட்டு உலகத்திற்கு நல்ல உபதேசங்களை வழங்குவதற்கு அடுத்த தூதர போலே தம்மை நிறைப்படுத்தி கொண்டார். இதை பார்த்து முதலில் பெற்றோர்கள் பயந்தார்கள். ஆனாலும் இவருடைய பேச்சாற்றல், மக்களை வசீகரிக்கக்கூடிய திறமை இவைகளெல்லாம் இவருக்கு கை கொடுத்து உதவின. ஓஷோ அவர்கள் தம் பள்ளி பருவத்திலேயே ஒரு நூலகம் ஒன்றை அமைத்து நடத்தி வந்தார். அந்த நூலகத்தில் அப்போது பிரபலமாக இருந்த பல்வேறு கம்யூனிச சித்தாந்த நூல்கள் இருந்தபடியாலே இவர் கம்யூனிச சித்தாந்தத்தை சேர்ந்தவரோ என்று அஞ்சி பள்ளிப்படிப்பை தடை செய்தார்கள். அந்த காலச்சூழலில்தான் இவர் சமயம் சார்ந்தும் வித்தியாசமான சமயங்கள், மாந்திரீகம், தந்திரம், தியானம், மூச்சு பயிற்சி முதலியவற்றையும் அறிந்து கொண்டார். எதிரே நிற்பவர்களை வசியப்படுத்துவது, நோக்கு வர்மம் முதலியவற்றை பற்றி படித்த அளவிலேயே இவர் அவற்றை பழகவும் ஆசைப்பட்டு அதையும் ஓரளவிலே அறிந்திருந்தார். இப்படி பல துறைகளிலே இவர் கொண்டிருந்த ஆர்வமும் அதிலே இவருக்கு கிடைத்த அனுபவங்களும் பின்னாளில் ஓஷோ அவர்கள் ஒரு சமயத் தலைவர் போலே தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு வாய்ப்பாக அமைந்துவிட்டது. இந்த நிலையில் இவருடைய பேச்சுக்கள் மக்களிடையே பிரபலமடையத் தொடங்க இந்தியாவின் பல பகுதிகளுக்கும் இவர் பயணம் செய்து போய் ஆங்காங்கே இருக்கக்கூடிய கழகங்கள், அமைப்புகளில், நிறுவனங்களிலெல்லாம் பேசத் தொடங்கினார். இவர் பேசும் இடத்திலெல்லாம் பண்டைய சமயங்களை குறை கூறுவதும், நிறுவனமயமாக்கப்பட்ட சமயங்கள் மக்களுக்கு பயன் தராது என்றும், மக்களின் சுதந்திரத்தை இல்லாமல் செய்யக்கூடிய சமயங்கள் ஒரு காலத்திலும் அவர்களுக்கு ஆன்ம வளர்ச்சிக்கு பயன் தராது என்றும் போதனை செய்தார். நியோ வேதாந்தமாக அறியப்படும் புதுயுகத்தை சார்ந்த வேதாந்த கோட்பாட்டில் ஒன்று போலே தோன்றினாலும் ரஜினேஷ் அவர்களுடைய கோட்பாடுகள் அத்வைத சித்தாந்தத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும் அளவில் அதற்கு இடையே ஒற்றுமைகள் இருப்பதை மேலை நாட்டு தத்துவியல் அறிஞர்கள் கூறுகிறார்கள். பல நாட்கள் தொடர்ந்து இரவு வேளைகளிலே ரயில் பயணத்தில் சென்று அதிலேயே உறங்கி பழகியதால் சாதாரணமான ஒரு கட்டிலில் படுத்து உறங்குவது தமக்கு கடினமாக இருப்பதாக ஓஷோ அவர்கள் பதிவு செய்கிறார். இப்படி பெருமையடைந்து கொண்டே போன இவருடைய சமய நோக்கம், அதற்காக இவர் வழங்கி வந்த உரையாடல்கள் அவைகளெல்லாம் புனேவிலே ஒரு ஆசிரமம் போலே அமைத்து பல ஆயிரம் மக்களுக்கும் அது சென்றடையும்படியாக செய்வதற்கு காலம் கணிந்து வந்தது. பெரிய நிலப்பரப்பொன்று இவருக்கு கிடைக்கப் பெற அங்கே ஓஷோ தன் பெயரிலேயே ஒரு ஆசிரமம் அமைத்து அதிலே ஒரு நெறிப்படுத்தப்பட்ட வாழ்க்கைக்கு, மிகவும் புதிதான ஒரு வாழ்க்கை முறைக்கு எல்லோரையும் அழைத்து வந்தார். காலை வேளைகளிலே மிக கடினமான மூச்சு பயிற்சி, அதைத் தொடர்ந்து வேக வேகமாக மூச்சு பயிற்சி எடுத்துக்கொண்டு ஓடியும் குதித்தும் ஆடிப்பாடி மகிழ்வதை ஒருவித பயிற்சியாக, யோக முறையாக பிரகடனம் செய்தார். இதை மக்களும் விரும்பி ஏற்றுக்கொண்டார்கள். இப்படி சிறுகச் சிறுகச் சென்று ஆய்வு என்ற அளவிலேயும் தாம் அனுபவம் இல்லாமலேயே புதிதாக சிலவற்றை அறிமுகப்படுத்தியும் அதை பரீட்சார்த்தமாக செய்து பார்த்து இது மக்களை பக்குவப்படுத்தும் முயற்சி என்று இவர் அறிவிக்க, இவரை பின்தொடர்ந்தவர்கள், இவருடைய விசுவாசத்திற்கு ஆளானவர்கள் அதையும் எந்தவிதமான சோதனையும் இல்லாமல் ஏற்றுக்கொள்ளத் தொடங்கினார்கள்.
இது பலருக்கும் பல்வேறு நிலைகளிலே பாதிப்புகளை ஏற்படுத்தியது. இந்த காலச்சூழலில் ஜனதா கட்சியினுடைய ஆட்சி திரு மொராஜி தேசாய் அவர்கள் தலைமையிலே இந்தியாவில் நடந்து வந்த காலத்தில் இந்த ஆசிரமமும் அதற்கு அளவிற்கு அதிகமாக மேலை நாட்டைச் சேர்ந்தவர்கள், ஐரோப்பியர்கள் இவர்களெல்லாம் வந்து போவதும் பல்வேறு இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளியது. இவர்கள் நிதி மோசடியிலே ஈடுபடுவதாகவும் வரி குறித்த இவர்கள் பேரிலே பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருப்பதாலும் இவர்களுக்கான அனுமதிகள் படிப்படியாக குறைக்கப்பட்டன. இந்த நிலையில் ஓஷோ இனி இந்தியாவில் இருப்பது கடினம் என்று அறிந்து கொண்டு அமெரிக்கா சென்றார். அங்கே ஆரிகான் மாகாணத்திலே ரஜினேஷ்புரம் என்று ஒரு பெரும் பகுதியே வாங்கப்பட்டு அதிலே ஆசிரமம் அமைக்கப்பட்டது. சந்தேகத்திற்கு இடம் தரும் விதமாக அங்கே பல நிகழ்ச்சிகள் நடப்பதாக அக்கம் பக்கத்தில் இருந்தவர்களெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்க இது சிறுக சிறுக வளர்ந்து கொண்டு போய் அமெரிக்க அரசாங்கமே ஓஷோவினுடைய ஆசிரமத்தையும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அவர்களுடைய நடவடிக்கைகளையும் கண்காணிக்கவும் தேவைப்பட்டால் சட்ட ரீதியான தண்டனை வழங்கும் அளவிற்கெல்லாம் கொண்டு சென்றார்கள். இதனால் பல்வேறு இக்கட்டுகளை சந்தித்து 1980களின் பாதியிலே மீண்டும் இவர் இந்தியாவிற்கு அனுப்பப்பட்டார். அதோடு கூட உலக நாடுகள் பலதும் இவருக்கு அனுமதி தர மறுத்துவிட்டன. இந்தியா வந்த இவருக்கு புனே நகரத்தில் இயங்கி வந்த அவருடைய ஆசிரமத்திலும் மக்களினுடைய பின்தொடர்பு அதிகரித்ததே தவிர குறையவில்லை. இந்த நிலையில் கடைசி சில ஆண்டுகள் தான் மௌனத்தில் கூட போவதாக கூறிவிட்டு 1980களின் இறுதியிலே இருதய நோயால் பாதிக்கப்பட்டு இறந்துபட்டு போனார். இவர் இறந்த பிறகு இவர் பெயரிலே ஒரு நினைவு இல்லம் போலே அமைக்க வேண்டும் என்று கருதி புனேவில் இயங்கி வந்த ரஜினேஷ் ஓஷோ ஆசிரமம் தியானம் செய்வதற்கும் ஆன்மீக பயிற்சிகளுக்குமான தனியார் நிறுவனமாக தொடங்கப்பட்டது. அங்கே இவருடைய சாம்பல் துகள் அமைக்கப்பட்ட ஒரு நினைவகம் போலே அது மாற்றப்பட்டு இயங்கி வர பார்க்கிறோம். இவருடைய பேச்சுக்களாலும் எழுத்துக்களாலும் அதிகம் ஈர்க்கப்பட்டவர்கள் மேலை நாட்டினர்கள். அவர்களுக்கு வேறுபட்டதான ஒரு சித்தாந்தம் இப்படி ஆடிப்பாடி கழிப்பதும் வாழ்க்கையை ரசிப்பதும் வாழ்க்கையை பெரிய வரமாக கருதி அதன் ஒவ்வொரு துளியிலும் இன்பம் காண்பதுமான கோட்பாடுகள் விரும்பத்தக்கதாய் அமைந்தது. 20ஆம் நூற்றாண்டில் பல்வேறு சச்சரவுகளுக்கும் சர்ச்சைகளுக்கும் பேர் போனவராயிருந்தாலும் இந்த நூற்றாண்டில் இந்தியாவின் புதிய சமய கண்டுபிடிப்புகளின் வரிசையிலே நீக்க முடியாத ஒரு இடத்தை ரஜினேஷ் ஓஷோ பெற்றிருக்கிறார். நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.